சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். வழக்கத்தை விட மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டன. வஞ்சிரம், வவ்வால், ஷீலா, சங்கரா போன்ற பெரிய மற்றும் சிறிய வகை மீன்கள் அதிக அளவில் வந்ததால் விலை குறைவாகவே இருந்தது. மீன் பிரியர்கள், மொத்த வியாபாரிகள், சில்லறை விற்பனையாளர்கள் என ஏராளமானோர் திரண்டதால் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் திருவிழா கூட்டம் போல களைகட்டியது. அனுமதி பெறாத கட்டணங்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகையை ஜூலை 1 முதல் அதிகரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுவரை அபராதமாக சதுர அடிக்கு 20 முதல் 25 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் அனுமதி பெறும் கட்டணங்களுக்கான கட்டணம் சதுர அடிக்கு 88 ரூபாய் என்பதை விட குறைவு என்பதால் அதனை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி அனுமதி பெறாத அல்லது அனுமதிக்கு அதிகமாக கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சதுர அடிக்கு 88 ரூபாயும், குடியிருப்பு அல்லாத கட்டடங்களுக்கு சதுர அடிக்கு 110 ரூபாயும் அபராத தொகையாக வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் வெப்பம் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேவேளையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 70,000 கன அடியிலிருந்து 65,000 கன அடியாக குறைந்துள்ளது. எனினும் ஒகேனக்கலில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் 5வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசன பகுதிக்கு திறக்கப்படும் நீரின் அளவு 2000 கன அடியிலிருந்து 1500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பெரியார் பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு 900 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக வினாடிக்கு 2469 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்வதாக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. கோவையில் தோட்டத்திற்கு வந்த யானையை கன்னடத்தில் பேசி விவசாயி ஒருவர் விரட்டும் காட்சி வைரலாகியுள்ளது. தடாகம் சீட்டுக்காரர் தோட்டம் பகுதிக்கு வந்த யானை விளை நிலத்திற்குள் நுழைய முயன்றது. அப்போது தோட்டத்து வீட்டில் இருந்த கன்னட மொழி பேசும் விவசாயி ஒருவர் ஒன்றும் இல்லை, போ போ நேரா போ என்று யானையிடம் பேசி அதை திருப்பி அனுப்பினார். நாமக்கல் மண்டலத்தில் தொடர்ந்து 7வது நாளாக முட்டை விலை அதிகரித்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 5 ரூபாய் 75 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களில் மட்டும் முட்டை விலை 35 காசுகள் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் முட்டை விற்பனை அதிகரித்துள்ளதால் தேவை அதிகரித்து விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் நாட்களில் மேலும் விலை உயர வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே சேந்தன்குடி கிராமத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மது எடுப்பு திருவிழா நடைபெற்றது. அய்யனார் கருப்பர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் தென்னம்பாளைகளால் சோடிக்கப்பட்ட குடங்களை மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் தலைகளில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். கோயில் வாசலில் தென்னம்பாளைகளை கொட்டி அய்யனாரை வழிபட்டனர். தமிழகத்தில் ஜூலை 15 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் புதிய மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள பகுதி நேர ரேஷன் கடைகளை முழு நேரமாக மாற்றித்தர கோரிக்கை எழுந்ததால் உடனடியாக நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார்.
நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் உற்பத்தியான ஜவுளி ரகங்கள் விற்பனையின்றி 200 கோடி ரூபாய் அளவிற்கு தேக்கமடைந்துள்ளதாக வெண்ணந்தூர் விசைத்தறி துணி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி குறைந்ததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. விசைத்தறியாளர்கள் கடன் சுமையில் சிக்கி தவித்து வருவதால் 50% விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கணவரை கொலை செய்வதற்காக 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஆளமர்த்திய மனைவியும் அவரது நண்பரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் ஒரு மதுக்கூடத்தில் ஏற்பட்ட தகராறில் புருஷோத்தமன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்தது. இது பற்றி விசாரித்தபோது விழுப்புரம் வளவனூரை சேர்ந்த மகேந்திரன் என்பவரை கொலை செய்வதற்காக வாங்கிய பணம் என்று தெரிவித்துள்ளார். மகேந்திரனின் மனைவி ஷீலாவும் ஷீலாவின் நண்பர் கபிலனும் 2 லட்சம் ரூபாயை கொடுத்ததாக புருஷோத்தமன் கூறியுள்ளார். இதையடுத்து அவர் வளவனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். மகேந்திரனை கொல்ல சதித்திட்டம் தீட்டப்பட்டது குறித்து அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அவர் அளித்த புகாரின் பேரில் ஷீலாவும் கபிலனும் கைது செய்யப்பட்டனர். திருமணத்தை மீறிய உறவிற்கு இடையூறாக இருந்ததால் அவரை கொலை செய்ய முடிவு செய்து ஆள் அமர்த்தியதாக அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மின்சாரம் தாக்கியிருந்த கூலி தொழிலாளி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். நாச்சம்பட்டியைச் சேர்ந்த வடமலை என்பவர் கூலி வேலைக்கு சென்றபோது மின்கம்பி அருந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். இந்நிலையில் மாரடைப்பால் இவர் இறந்ததாக வாட்ஸ்அப்பில் தவறான தகவல் பரவியது. இதனை அறிந்த அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர். உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வது தொடர்பான விதிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விதிகளின்படி மாற்றுத்திறனாளிகள் தங்கள் பகுதி உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினராக போட்டியிட விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். அதனுடன் தங்கள் மீதான குற்ற வழக்குகளின் விவரங்கள் மற்றும் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு பரிசீலித்து தகுதியானவர்களை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாக தலைவருக்கு பரிந்துரைக்கும். அதன்படி நியமனம் நடைபெறும். இந்த நியமனத்திற்காக ஜூலை 1ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளன. குற்றாலத்தில் சாரல் சீசன் களை கட்டியுள்ள நிலையில் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மெயினருவி, ஐந்தருவி, புலியருவியில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். கோவையிலிருந்து சேலம், தூத்துக்குடிக்கு மீண்டும் ரயில்கள் இயக்க வேண்டும் என தெற்கு ரயில்வேயின் ஆலோசனை குழு முன்னாள் உறுப்பினரான பாஷா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு அவர் அனுப்பியுள்ள மனுவில் வியாபார ரீதியாக பொருட்களை எடுத்துச் செல்ல கூடுதல் ரயில் சேவை தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல கோவையிலிருந்து சேலத்துக்கும் கூடுதல் ரயில் இயக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் ஏரியில் குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ராணி அண்ணா நகரைச் சேர்ந்த ஹன்சிக் சாய் மற்றும் மகதேஷ் ஆகிய சிறுவர்கள் திரிசூலம் ஏரியில் குளிக்க சென்றுள்ளனர். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர் தேடினர். அப்போது ஏரிக்கரையில் இருவரின் உடல்களும் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். காவல்துறையினர் உடல்களை மீட்டு விசாரித்து வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை தாக்கி மிரட்டல் விடுத்த முன்னாள் காதலனை காவல்துறையினர் கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வரும் வட மாநிலத்தைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் ஒருவரை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்த நபர் சரமாரியாக தாக்கியதுடன் அவரிடம் செல்போனில் உள்ள மாணவியின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி விடுவதாக மிரட்டியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் அவரின் பெயர் ராம்குமார் என்பதும் ஏற்கனவே அந்த மாணவியுடன் இளநிலை பொறியியல் பயின்றவர் என்பதும் தெரியவந்தது. இருவரும் காதலித்து வந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான மாணவி அவருடன் பேசுவதை நிறுத்தியதால் தாக்கியதாக ராம்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ராம்குமாரை சிறையில் அடைத்தனர். ப்ளூடூத் பொருத்தப்பட்ட மின்னணு எடை இயந்திரத்தால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க மிகுந்த காலதாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி சேலத்தில் ரேஷன் கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சேலம் ஜாகிர் சின்ன அம்மாபாளையம் பகுதியில் செயல்படும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க காலை முதலே குடும்ப அட்டைதாரர்கள் வந்த வண்ணம் இருந்தனர்.
ஆனால் ஒரு நபருக்கு பொருட்கள் வழங்க சுமார் அரை மணி நேரம் வரை ஆவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். காலையில் 8:30 மணிக்கு இங்கே வந்தோம். 11 மணிக்கு வந்து திறந்தாங்க. 5 ரேகை வாங்கினா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? பொம்பளைங்களுக்கு வேலையே இல்லையா? நாங்கள்லாம் வீட்டு வேலைக்கு போகிறவங்க. இதையே நம்பிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க முடியுமா? மணி என்னங்க சார்? இப்பயே தான் நான் வாங்குறேன். அரிசிக்கு ஒரு ரேகை, பருப்புக்கு ஒரு ரேகை, சர்க்கரைக்கு ஒரு ரேகை, எண்ணெய் பாக்கெட்டுக்கு ஒரு ரேகை, 4 ரேகை வைக்கிறதுனால மக்கள் வந்து வெயில்ல ரொம்ப தடுமாறுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க மயக்க போட்டு. காலையில 3 பேர் விழுந்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு பொருள் வழங்குறதுக்கு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆகுது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் கொத்தவரக்காய் விலை 1 கிலோவுக்கு 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. கடந்த வாரம் 30 ரூபாய் வரை சென்ற நிலையில் தொடர்ச்சியான முகூர்த்த நாட்கள் இல்லாததாலும் வரத்து குறைந்ததாலும் விலை சரிந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூரில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் பாதுகாப்பற்ற முறையில் படகு சவாரிகள் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. ஏரியில் இயக்கப்படும் படகுகளில் பாதுகாப்பு உடைகள் இன்றி 15க்கும் மேற்பட்டோர் ஒரே படகில் பயணம் செய்தனர். பெரும் விபத்து ஏற்படும் முன்பு மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து உரிய பாதுகாப்புடன் படகு சவாரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் ஆற்றின் கதவணையை மதுபோதையில் திறக்க முயற்சித்த நபர்களை தட்டி கேட்டதால் திமுக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. திமுக கிளை செயலாளர் சுதாகர் என்பவர் வீரச்சோழன் ஆறு கதவணை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது மதுபோதையில் கதவணையை திறக்க முயன்ற 3 பேரை சுதாகர் தட்டி கேட்டபோது அவரை கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சுதாகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் 2வது நாளாக ஒற்றைக்காட்டு யானை உலா வருகிறது. பர்லியார் மற்றும் KNR நகர் பகுதிகளில் யானை நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்லுமாறும் வாகனங்களை நிறுத்தி செல்ஃபி எடுப்பதை தவிர்க்குமாறும் குன்னூர் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் அதன் அருகே உள்ள நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 25 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி மக்கள் போராட்டம் நடத்தினர். சத்தியமங்கலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குழாய் உடைப்பை சரி செய்யாமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். நாகையில் தாயின் உடலை அடக்கம் செய்ய பணம் இல்லாததால் மகன்கள் சேர்ந்து சாக்கு மூட்டையில் உடலை கட்டி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு பொய்கை நல்லூர் சாலையில் அழுகிய நிலையில் சாக்கு மூட்டையில் கிடந்த பெண் சடலத்தை காவல்துறையினர் மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். இறந்து கிடந்தவர் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த 75 வயது மும்தாஜ் என்பதும் அவரை அடக்கம் செய்ய வசதி இல்லாததால் மனநலம் பாதிக்கப்பட்ட அவரது மகன்களே தாயின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வீசியதும் தெரியவந்துள்ளது. கோவை மதுக்கரை அருகே உள்ள முருகன்பதி கிராமத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை 4 ஏக்கர் பரப்பளவிலான தென்னை மரங்களையும் 800 வாழை மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளது. தோட்டத்தின் அருகே வெட்டப்பட்ட அகழி சரியான பராமரிப்பு இல்லாததால் யானைகள் எளிதாக விவசாய நிலங்களுக்குள் நுழைவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விரைவில் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே சாலையோரம் தேங்கியுள்ள கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆழ்வார் திருநகரி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையோரத்தில் தேங்கி நிற்கும் நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வடிகால் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் பெண்களுக்கான கார் பேரணி தொடங்கியது. நடிகை சுஹாசினி கொடியசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைத்தார். 2002ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் இந்த முறை பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். ஆபரேஷன் சிந்துவின் வெற்றியை பாராட்டும் விதமாக பங்கேற்பாளர்கள், ராணுவ வீரர்கள் மற்றும்
சுதந்திர போராட்ட வீரர்களின் உடைகளை அணிந்திருந்தனர். 100க்கும் மேற்பட்ட கார்கள் இந்த பேரணியில் அணிவகுத்தன. இந்த வருஷம் தீம் வந்து ரொம்ப டச்சிங்கா, ரொம்ப with love and with gratitude we want to offer to all, to our country, to all the heroes who are keeping us safe and alive. So a big salute to all the heroes in uniform. நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் உற்பத்தியான ஜவுளி ரகங்கள் விற்பனையின்றி 200 கோடி ரூபாய் அளவிற்கு தேக்கமடைந்துள்ளதாக வெண்ணந்தூர் விசைத்தறி துணி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி குறைந்ததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. விசைத்தறியாளர்கள் கடன் சுமையில் சிக்கி தவித்து வருவதால் 50% விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் புதிய மின் பகிர்மான அலுவலகம் திறப்பு விழாவின் போது அங்குள்ள குப்பை தொட்டியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் வீசப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இந்த சம்பவம் அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் பங்கேற்ற விழாவில் ஜெயலலிதா படங்களை அவமதித்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னதாக மின் பகிர்மான அலுவலக திறப்பு விழாவில் அமைச்சர் சக்கரபாணி, வேடச்சந்தூர் எம்எல்ஏ, திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே ஜெயலலிதா புகைப்படத்தை குப்பையில் போடப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் வெப்பம் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேவேளையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவையொட்டி யாகசாலை பணிகள் நிறைவடைந்து தங்க நிறத்தில் மண்டபம் ஜொலிக்கிறது. ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இதற்கான யாகசாலை பணிகள் 40 நாட்களாக நடைபெற்று தற்போது நிறைவடைந்துள்ளன. மேற்கு கோபுரம் அருகே 8000 சதுர அடியில் 76 குண்டங்களுடன் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த யாகசாலை தங்க வர்ணத்தில் ஜொலிக்கிறது. மயில், நந்தி, யானை போன்ற அலங்கார உருவங்கள் என பல்வேறு அம்சங்களுடன் யாகசாலை கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே வாய்க்கால்களை முறையாக தூர்வாராத அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கீழையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலப்பிடாகை, காரப்பிடாகை, திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு காவிரி பாசன நீர் முழுமையாக சென்று சேரவில்லை. பலமுறை கோரிக்கை விடுத்தும் வாய்க்கால்களை தூர்வார அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம் என கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கீழையூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகளும் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு மையத்தில் 4 பாடப்பிரிவுகளை நிறுத்த முடிவு செய்திருப்பதாக மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு முதுகலை கணிதம் உள்ளிட்ட 10 பாடப்பிரிவுகள் புதிதாக தொடங்கப்பட்டன. இந்நிலையில் மாணவர் சேர்க்கை குறைவு உள்ளிட்டவற்றால் முதுகலை கணிதம், முதுகலை கணினி அறிவியல் பிரிவில் தரவு அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் மற்றும் சைபர் பாதுகாப்பு ஆகியவை நடப்பு கல்வியாண்டு முதல் நிறுத்தப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரையில் நிறுத்தப்பட்ட படகு ஒன்று சேதமடைந்த நிலையில் அதன் உரிமையாளர் சுமார் 70 லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த படகை இரும்பு படகாக மாற்றியுள்ளார். அதை அவர் கடலுக்குள் கொண்டு செல்ல முற்பட்ட போது அதற்கு மீன்வளத்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். தடையை மீறி படகை கொண்டு சென்றால் படகு பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரித்தனர். இதனால் அந்த படகை நம்பியுள்ள 27 மீனவ குடும்பங்கள் போராட்டத்தில் இறங்கினர். சிவகங்கை மாவட்டம் அரசனூரில் நீர்பிடிப்பு பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடத்தை அகற்ற தனியார் கல்லூரிக்கு 11 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தனியார் கல்லூரி கட்டடத்தை அகற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
அந்த வழக்கில் கட்டடத்தை அகற்ற போதுமான அவகாசம் வழங்க வேண்டும் என்று தனியார் கல்லூரி நிர்வாகம் நீதிமன்றத்தில் கோரியிருந்தது. இதை ஏற்ற நீதிபதிகள் கட்டடம் அகற்றப்படுவதை உறுதி செய்யும் வகையில் 2 வாரங்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். தவறும் பட்சத்தில் சிவகங்கை மாவட்ட நகர திட்டமிடல் உதவி இயக்குநர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆக்கிரமிப்பை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் செம்மங்காலை பகுதியில் மது போதையில் இயக்கப்பட்ட சொகுசு கார் மோதியதில் வயதான பெண் உயிரிழந்தார். அபின்ராஜ் என்ற இளைஞர் மது போதையில் ஓட்டிய சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பம் மீது மோதி பெண் மூதாட்டி ஓமனா மீது மோதியது. அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தப்ப முயன்ற அபின்ராஜ் அவரது நண்பர் விக்னேஷை ஊர் மக்கள் பிடித்தனர். தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை வெகுவாக குறைந்திருப்பதால் கல்லூரியே மூடப்படும் அபாயம் உருவாகியிருப்பதாக கவலை எழுந்துள்ளது. திருவாடானையில் 2013ஆம் ஆண்டிலிருந்து செயல்படும் இந்த கல்லூரியில் 6 இளங்கலை படிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. முந்தைய ஆண்டுகளில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்தனர். ஆனால் இந்த ஆண்டு 100க்கும் குறைவான மாணவர்களே சேர்ந்துள்ளனர். இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள திருவாடானை பகுதி கல்வியாளர்கள், இந்த நிலைமை நீடித்தால் கல்லூரி மூடப்படும் அபாயம் இருப்பதாக கூறுகிறார்கள். கல்லூரியில் விடுதி மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டபோது மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பதில் கிடைத்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வட்டார கல்வி அலுவலகம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முத்துநகர் பகுதியில் சிறுவர் பூங்கா இருக்கும் இடத்தில் வட்டார கல்வி அலுவலகம் அமைக்க அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 ஆண்டுகளாக அப்பகுதியில் குடியிருப்பு வாசிகளின் குழந்தைகள் பூங்கா பகுதியை பயன்படுத்தி வந்த நிலையில் அங்கு கல்வி அலுவலகம் அமைப்பது ஏற்புடையது அல்ல என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையை வழக்கறிஞர்கள் முற்றுகையிட்டனர். மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை நேரம் முடிந்த பின் வழக்கறிஞர் சுதாகர் என்பவர் சிகிச்சைக்காக வந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர் ராஜகணேஷிடம் ஊசி போடுமாறு சுதாகர் கேட்டதைத் தொடர்ந்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வழக்கறிஞரை மருத்துவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் காவல்துறையினர் மருத்துவரிடம் விசாரணை நடத்தினர். நெருக்கடி நிலையை எதிர்த்து போராட்டம் செய்தவர்களுக்கு மேட்டூரில் பாஜகவினர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். இந்திரா காந்தியால் அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலையின் 50 ஆண்டு கடந்த 25ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி மேட்டூர் பாஜக சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நெருக்கடி நிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அத்தோடு நெருக்கடி நிலையால் பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களை பெற்று மக்களுக்கு தெரிவிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்த விவகாரத்தை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயிலை சுற்றியுள்ள கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு விசாரணைக்கு சென்ற எஸ்பி ஆஷிஷ் ராவத்துடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்யவும் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தப்பட்டது. தென்காசியில் தி ஃபெடரல் ஆங்கில இணையதளம் மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆரோக்கியத்தை வலியுறுத்தி நடந்த இந்த போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட ஆண் பெண் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் தாமஸ் மருத்துவமனை மருத்துவர் சுதன் ஆகியோர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். ஆண்களுக்கு 10 கிலோமீட்டரும் பெண்களுக்கு 5 கிலோமீட்டரும் என தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆண்களில் சதீஷ்குமார் முதலிடத்தையும் பசுபதி 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். பெண்கள் பிரிவில் சௌமியா முதலிடத்தையும் கௌசிகா 2ஆம் இடத்தையும் பெற்றனர். வெற்றியாளர்களுக்கு தென்காசி ICI பள்ளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இந்திய பால் பேட்மிண்டன் வீரர் விஜய், செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் இயக்குனர் பிரின்ஸ் தங்கம் உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கினர். தென்காசி மாரத்தான் செகண்ட் டைமாக நடத்திட்டு இருக்காங்க. புதிய தலைமுறை மக்களுக்கு என்ன தேவை, மாணவர்களுக்கு என்ன தேவை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இல்லாம
ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை புதிய தலைமுறையால் மட்டுமே முடியும். ஏன்னா சிறந்த ப்ரோக்ராம்ஸ், வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி, வெற்றி படிகள் மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா நீட் ஆஃப் த ஹவர், ஹெல்த் பற்றி, மாரத்தான், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை பண்ணிட்டு இருக்க புதிய தலைமுறைக்கு நன்றிகள். புதிய தலைமுறைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதிய தலைமுறை மிக அருமையாக ஏற்பாடுகளை செய்தனர். இந்த விழா பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதே போன்று நிறைய விழாக்களை புதிய தலைமுறை சார்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பள்ளி உரிமையாளர் வீட்டில் 100 பவுன் நகையும் 20 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பள்ளி உரிமையாளர் ராஜசேகர் வீட்டில் திருமண நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் சென்றிருந்த நிலையில் ஆட்கள் இல்லாததை நோட்டமிட்ட நபர்கள் மரத்தின் வழியாக வீட்டிற்குள் புகுந்து இந்த துணிகர சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். வீட்டின் கதவு திறந்திருந்ததை கண்ட காவலாளிகள் தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வேலூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் தம்பதி உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் சாலையோரம் சிக்கிய நிலையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. மின்கம்பி உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர். லாரியில் இருந்த 3.6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கார்களும் ஓட்டுநருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சென்னை கோயம்பேடு விஆர் மால் எதிரே உள்ள கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலை வெள்ளக்காடாக மாறியது. இதனால் சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டு கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. திருமங்கலத்திலிருந்து கோயம்பேடு செல்லும் சாலையில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மெட்ரோ குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய அதிகாரிகள் கழிவுநீர் வெளியேற்றத்தை நிறுத்தியுள்ள போதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக கழிவுநீரை முழுமையாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அவ்வப்போது பெய்யும் மழையால் நெல்மணிகளை பாதுகாப்பதில் விவசாயிகளுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாக கூறுகின்றனர். சேமிப்பு கிடங்குகள் நிறைந்திருப்பதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் நெல் மூட்டைகளை வேறு இடத்தில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை இன்று மாலை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் நீர்மட்டம் 119.22 அடியாக உள்ளது. நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் உபரி நீர் திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. எனவே காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தங்களது உடைமைகளையும் கால்நடைகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் ஆற்றில் வெள்ளம் வடியும் வரை குளிக்கவோ